இறுதி யுத்தத்திலையும் அதுக்கு முன்னர் இடம்பெற்ற இறுதி யுத்தங்கள்லையுமே வந்து இறைவனடி சேர்ந்த எங்களுடைய தமிழ் மக்களுக்காகவும் எங்களுடைய வீரர்களுக்காகவும் எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த சிலையை நாங்கள் வந்து இந்த இடத்துல செய்யணும். अस्याः विदुः श्राद्धकालेन आत्मा शान्ति प्राप्तिरस्तु. श्री सिद्धिविनायकस्वामिने नमः. अनुग्रहतो भव. ओम श्री महागणपतये नमः. வணக்கம் ரோவுகளே, நான் உங்கள் சிவஜெயன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேம்பஸில் நிற்கிறேன். அதாவது வந்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கிளிநொச்சி வளாகத்தில் நிற்கிறேன். எங்களோட வளாகத்தில் இருக்கிற சித்தி விநாயகர் ஆலயத்தில் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து மே 18 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த எமது உறவுகளுக்காக ஒரு சிறப்பு வழிபாட்டு பூசையும் தொடர்ந்து ஒரு நினைவேந்தலையும் செய்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறோம். அந்த நிகழ்வை தான் இன்றைக்கு நடத்த போகிறோம். சரி, வாங்க தொடர்ந்து அந்த நிகழ்வை போய் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் எங்களுடைய சித்தி விநாயகர் ஆலயம். இப்போ கிட்டடியில் வந்து தான் கும்பாபிஷேகமே நடந்தது. இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடந்த இடத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த கட்டிடத்தில் நாங்கள் வந்து நினைவேந்தல் விளக்கை வந்து ஏந்த போகிறோம். எங்கள் மாணவர்கள் எல்லாருமே இப்போ ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 5:45. நாங்கள் வந்து சரியாக 6 மணிக்கு நினைவேந்தலை செய்வோம் இந்த இடத்துல. இப்போ வந்து நண்பன் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவார். அவர்கிட்ட வந்து அந்த விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி வளாகத்தில் வந்து சித்தி விநாயகர் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறது வந்து இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, இன்றைக்கு மே 18. இந்த நாளை சொன்னாலே அதுக்கு பிறகு என்ன விஷயம் என்று உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எங்களோட தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இன அழிப்பு நடந்த நாள், எங்களுடைய தமிழ் மக்களை வந்து கொன்று குவித்த நாள். அப்போ இந்த நாளில் வந்து எங்களோட மக்கள் எங்களுக்காக இறந்திருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உறவினர்கள் இறந்திருக்கின்றார்கள், எங்களுக்காக இறந்திருக்கிறார்கள், எங்களுடைய தாகத்துக்காக இறந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த இடத்துல நாங்கள் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி வளாகத்தில் இருக்கிற நாங்கள் வந்து போன வாரம் நினைவு வாரத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து நாங்கள் எங்களுடைய ஜங்ஷனில் வந்து செய்திருந்தோம். அதே போல் இன்றைய மே 18 வந்து எங்களுடைய சித்தி விநாயகர் ஆலயத்தில் வந்து எங்களுடைய மக்களை நினைவு கூறுற முகமாக வந்து இன்றைக்கு 6 மணிக்கு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறது வந்து ஒரு நிகழ்வாக மட்டுமோ அல்லது ஒரு களியாட்டமாக மட்டுமோ இருந்துவிட முடியாது. ஒரு களியாட்டமாக இருந்துவிட முடியாது. எப்பொழுதுமே இந்த வரலாறு வந்து இந்த நிகழ்வுகள் வந்து இந்த சம்பவங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் அடுத்து வார தலைமுறையினருக்கும் இந்த விஷயம் வந்து கடத்தப்பட வேணும். படித்த சமுதாயமாக பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நாங்கள் தான் வந்து அந்த விஷயங்களை வந்து சரியான முறையில் கொண்டு போக வேண்டும். இது வந்து ஒரு இன அழிப்பாக இருந்தாலுமே வந்து நாங்கள் இந்த இடத்துல ஒரு வன்முறையை தூண்டுகிறதுக்கான ஒரு விஷயமாக இந்த இடத்தை கொண்டு போக இல்லை. எங்களுடைய வரலாறை வந்து நாங்கள் மீட்டி பார்க்கறதுக்கான ஒரு அடையாளமான ஒரு செயற்பாடாக வந்து இந்த விடயத்தை வந்து கருதுகிறோம். நன்றி. இப்போ வந்து நினைவேந்தல் நிகழ்வு வந்து ஆரம்பமாக போகுது. சரி, வாங்க அந்த நினைவேந்தலை மேற்கொள்வோம். சரி, ராவனுக்கு 2009 ஆண்டு இடம்பெற்ற யுத்தத்திலே எங்களுடைய மக்கள் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த மண்ணிலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது.
பல வீரர்கள் தங்களுடைய உயிர்களை எங்களுடைய தாயகத்துக்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் எங்களுடைய மண்ணிலே உயிரை நீத்த எங்களுடைய உறவுகளுக்காகவும் எங்களுடைய சொந்தங்களுக்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு நிமிட அகவணக்கத்தை செலுத்துவோம். நிறைவு செய்து கொள்ளும். இன்றைக்கு வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வானது நல்ல முறையில் இடம்பெற்று நிறைவடைந்திருக்கின்றது. நானும் இந்த காணொளியை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.